ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 3 முதல் திருமொழி 10வது பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக ஆயர்பாடியை சென்று அடைகிறோம். பெரியாழ்வார் யசோதைக்கும் குட்டி கண்ணனுக்கும் வாக்குவாதம் இப்போ உச்சக்கட்டத்தையே அடைந்து விட்டது. கண்ணபிரான் பெரியாழ்வார் யசோதைட்ட கேட்கறான், மா ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம், நீ கண்ணால பார்க்காத விஷமம் எல்லாம் நான் பண்ணேங்கிற. சரி, நீ கண்ணால பாத்தியோ பார்க்கலையோ, பண்ணினேன்னே வச்சுக்கோ. பையன் எவ்வளவு விஷமம் பண்ணான்னா எந்த அம்மாவது நிக்க வச்சு கேள்வி கேட்டு இருப்பாளா, இல்ல கோபப்பட்டு தண்டனை கொடுப்பாளா? அதுவும் என் மேல சின்ன சின்ன சார்ஜஸ் அம்மா நீ சொல்ற, என்னென்னலாம் சொல்ற? ஒவ்வொரு வீட்லயும் அம்மாவெல்லாம் மோர்விக்கு அனுப்புவேனா, அப்பாவெல்லாம் கண்ணுக்குட்டி பின்னாடி அனுப்புவேனா, நான் மட்டும் அந்த பெண்கள் எல்லாம் அழிச்சிட்டு போய் தனியா நாட்டியம் ஆடுவேனா? ஏமா இவ்வளவு விஷமா ஒரு பையன் பண்ணியிருக்கான்னா எந்த ஒரு தாயா இருந்தாலும் பிள்ளைகிட்ட கோவப்படுவாளா இல்லையா? அது ரைட்டியஸ் ஆங்கர் தானே. அந்த கோபம் ஏமா வரல? இப்ப சொல்லு, நீ சொன்னதெல்லாம் பொய் தானேன்னா பெரியாழ்வார் யசோதை மடக்கினா. அதனாலதான்டா உன்னை பரம்பொருள்னு சொல்றேன். நீ சாதாரண குழந்தையா இருந்திருந்தா இவ்வளவு விஷமம் பண்ணும் போது உன் மீது எனக்கு கோபம் வந்திருக்கணும் இல்லையா? ஆனா நீ எவ்வளவு விஷமம் பண்ணாலும் உள்ளூர சே எவ்வளவு அழகா விஷமம் பண்றான், எவ்வளவு அழகா விஷமம் பண்றான் ரசிக்கணும் தோன்றதுடா. காரணம் என்னன்னா, சாதாரண மனித குழந்தை செய்தால் அதில் லோகத்துல உள்ள தோஷங்கள் இருக்கும், உடல் ரீதியான சம்பந்தங்கள் இருக்கும், ரஜோகுணம் தமோகுணம் கலந்து இருக்கும், அது மெட்டீரியல் லைஃபுக்கு உட்பட்டதா இருக்கும். அதனால அது நமக்கு பிடிக்காது, கோபம் வரும். ஆனா அதே லீலைகளை பகவான் செய்யும் போது சுத்த சத்துவமயமானது, அப்ராக்கிருதமானது, உலகியலுக்கு அப்பாற்பட்டது, ஸ்பிரிச்சுவலா டிவைனா பண்ணியிருக்கான். அதனால கோபமே வரமாட்டேங்கிறதுடா, ரசிக்கணும் தான் தோன்றது. இப்போ புரியறதா உன்னை ஏன் நான் பரம்பொருள்னு சொன்னேன்னு? இத்தனை லீலைகள் பண்ணதுனால மட்டும் இல்ல, இத்தனை லீலை பண்ணாலும் நீ பண்ணா ரசிக்கிற மாதிரி இருக்கு. எந்த விஷயங்கள்லாம் மத்தவா செஞ்சா தோஷம்னு சொல்லுவோமோ அதையே பகவான் பண்ணா இனிமை, லீலை, ரசனை, அனுபவம்னு அனுபவிக்கிறோம். அதனாலதான் நீ பரம்பொருள்னா. அதான் 10ஆம் பாட்டு. கொத்தார் பூங்குழல் கன்னி ஒருத்தியை சோலை தடம் கொண்டு புக்கு முத்தார் கொங்கை புணர்ந்து இரா நாழிகை மூவேழு சென்ற பின் வந்தாய். ஒத்தார்க்கு ஒத்தன பேசுவர் உன்னை உறப்பவே நான் ஒன்றும் மாட்டேன். அத்தா உன்னை அறிந்து கொண்டேன், உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. கொத்தார் பூங்குழல் கன்னி ஒருத்தியை சோலை தடம் கொண்டு புக்கு முத்தார் கொங்கை புணர்ந்து இரா நாழிகை மூவேழு சென்ற பின் வந்தாய். ஒத்தார்க்கு ஒத்தன பேசுவர் உன்னை உறப்பவே நான் ஒன்றும் மாட்டேன். அத்தா உன்னை அறிந்து கொண்டேன், உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. கிருஷ்ணா, என் கண்ணால பார்த்த ஒரு லீலை சொல்லட்டுமா? நீ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியும். கொத்தார் பூங்குழல் கன்னி ஒருத்தியை, இதே ஆயர்பாடியை சேர்ந்த ஒரு கன்னிப்பெண் கொத்து கொத்தா பூக்களை தன் கூந்தல்ல சூடின்னு இருந்தா. அதான் கொத்தார், கொத்து கொத்தான பூக்களை குழல் கூந்தலில் சூடிய கன்னி ஒருத்தியை, ஒரு கன்னிப்பெண். கொத்தார் பூங்குழல் கன்னி, கொத்தார் பூ கொத்து கொத்தான பூக்களை குழல் கூந்தலிலே சூடிய கன்னி ஒருத்தியை, அப்படி ஒரு கன்னி பெண்ணை சோலை தடம் கொண்டு புக்கு. கிருஷ்ணா என்ன பண்ண? அந்த பெண்ணை கொத்து கொத்தா கூந்தல்ல மலர் சூடிய அந்த தனியான அந்த கன்னிப்பெண் கோபிகையை தனிமையில் சோலை தடம், இந்த இடத்துல சோலை தடம் என்று சொன்னால் ஒரு சோலை இருக்கக்கூடிய இடம்னு அர்த்தம். கொண்டு புக்கு, கொண்டுனா அழைத்து கொண்டு, புக்குன்னா 2 பேருமா தனிமையில் சோலைக்குள்ளே புகுந்துன்னு அர்த்தம். சோலை தடம் கொண்டு புக்கு, அந்த சோலைக்குள்ள நீ அழிச்சுட்டு போயிருக்க. அழிச்சுட்டு போய் என்ன பண்ண தெரியுமா? ஒரு தாய், எனக்கு எல்லாம் தெரியும்டா, நானும் பார்த்திருக்கேன். முத்தார் கொங்கை புணர்ந்து இரா நாழிகை மூவேழு சென்ற பின் வந்தாய். முத்து ஆர், ஆர் என்றால் பொருந்தி இருக்கக்கூடிய, முத்துன்னா முத்து மாலைன்னு அர்த்தம். முத்து ஆர் அப்படின்னா முத்து மாலை அணிந்திருக்கக்கூடிய கொங்கை, அவளுடைய திருமார்பு, அந்த திருமார்போடு புணர்ந்து என்றால் அவளை அணைத்து கொண்டுன்னு அர்த்தம். மார்போடு மார்பாக அந்த பெண்ணை அணைத்து கொண்டு, முத்தார் கொங்கை புணர்ந்து, முத்துச்சரம் அணிந்த அவளுடைய திருமார்பை உன் திருமார்பாலை அணைத்து கொண்டு, ஈரா இரவு நேரத்துல நாழிகை மூவேழு சென்ற பின் வந்தாய். அந்த காலத்துல நாழிகைன்னு கணக்கு சொல்லுவா. ஒரு நாழிகை என்பது சுமார் 24 நிமிஷம். மாலை சூரிய அஸ்தமனமாகி சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் மூவேழுனா 3 × 7 21 நாழிகைகள் கடந்த பின் தான் நீ வந்தாய்.
அதான் பொதுவா ஒரு நாளைக்கு 60 நாழிம்பா. அதுல பகல்ங்கிறது 30 நாழி, ராத்திரிங்கிறது 30 நாழி. சாயந்தரம் 6 மணிக்கு அந்த இரவு பொழுது ஆரம்பிக்கிறதுனா அதுல இருந்து 30 நாழிகை இரவு. அதுல 21 நாழிகை இரவு பொழுது கடந்துதான் வந்தாய். மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் இரவின் 3 யாமங்கள் கழிந்து விட்டனங்கிறார். அப்படி அவ்வளவு காலம் நாழிகை மூவேழு சென்ற பின், இரா நாழிகை மூவேழு சென்ற பின், இத்தனை காலம் கழித்து தான் அவ்வளவு தாமதமாக வந்தாய், நீ வெளியே வந்திருக்கிறாய். நினைச்சு பார்ப்பா, இவ்வளவு நேரம் ஒரு பெண்ணோட தனிமேல ஒரு சோலைக்குள்ள இருந்துட்டு வந்தேன்னா பேசுறவா என்ன வேணாலும் பேசுவா இல்லையா? இப்போ நாக்கு இருக்குன்னா சாதாரணமாவே நம்ம ஒழுங்கா இருந்தாலே எவ்வளவோ பேசுறவா பேசிட்டு தான் இருக்கா. அப்படி இருக்க நாம அவளுக்கு அழகா ஒரு அல்வா கொடுத்த மாதிரி இந்த ஆளு ஒரு விஷயத்தை எடுத்து கொடுத்துட்டா, ஒத்தாருக்கு ஒத்தன பேசுவர் உன்னை. ஒத்தார்னா வேண்டியவர்னு அர்த்தம். ஒத்தன அப்படின்னா வேண்டியன, வேண்டுபவர் வேண்டுவன எல்லாம் பேசுவா உன்னை பத்தி. இதை யாராவது ஒருத்தர் காதுக்கு போயிடுத்துன்னா, யாராவது ஒருத்தர் கண்ணில் பட்டுடுத்துன்னா, எப்படியோ செய்தி ஒருத்தருக்கு தெரிஞ்சு விடுறதுன்னா, ஒத்தார்க்கு வேண்டினவர்கள் எல்லாம் ஒத்தன வேண்டியபடி எல்லாம் பேசுவர் உன்னை. உன்னை பத்தி ஏச்சு பேச்சு பேசுவாடா, பழிச்சொல் சொல்லுவாடா. ஏன் உனக்கு புரியல? நான் கண்ணால பார்த்த காட்சியை தான் சொல்றேன். கொத்தார் பூங்குழற் கண்ணி ஒருத்தியை சோலை தடம் கொண்டு பூக்கு. கூந்தல்ல பூவோடு ஒரு பெண்ணை சோலைக்குள்ள அழிச்சுன்னு போன கன்னி பெண். முத்தார் கொங்கை புணர்ந்து இரா நாழிகை மூவேழு சென்ற பின் வந்தாய். அவளை அணைத்து கொண்டு ராத்திரி 21 நாழிகை கழிச்சுதான் சோலையிலேருந்து நீ வெளியில வந்த. இப்ப பேசுறவா பேசுவாளா இல்லையா? கண்ணன் சொன்னா, அப்ப நீ முதல்ல கோவப்பட்டு என்னை கண்டிக்க வேண்டியதானேன்னா, அங்கதாண்டா பிரச்சனை. அவள்லாம் பேசுவா, ஒத்தார்க்கு ஒத்தன பேசுவர் உன்னை. உரப்பவே நான் ஒன்றும் மாட்டேன். உரப்பனா கோபப்படுதல்னு அர்த்தம். உரப்பவே கோபப்படணும்னு ஒரு தடவை கூட எனக்கு தோணுதே இல்லை. உரப்பவே நான் கோபப்பட வேண்டும் என்று நான் ஒன்றும் மாட்டேன். மாட்டேன் அப்படின்னா சக்தி இல்லாமல் இருக்கிறேன்னு அர்த்தம். அதாவது என்ன சொல்றோம், இது என்னால செய்ய முடியும், இதுவா செய்ய மாட்டேன் அப்படின்னா என்னால முடியாது, அதுக்கான சக்தி இல்லைன்னு அர்த்தம். ஒன்றும் மாட்டேன்னா கொஞ்சம் கூட சக்தி இல்லடா. உரப்பவே நான் ஒன்றும் மாட்டேன். உன் மீது கோபப்படலான்னு பாக்குறேன், கொஞ்சம் கூட கோபப்படுற சக்தியே வரமாட்டேங்கிறது. ஏன்னா நீ எது பண்ணாலும் ரசிக்கும்படியா இருக்கு. சர்க்கரை இனிக்கும், மிளகா உரைக்கும், பாகக்கா கசக்கும். ஆனா சர்க்கரையாலேயே ஒரு பொம்மை மிளகா பண்ணா அந்த பொம்மை மிளகா உரைக்காது, இனிக்கத்தான் செய்யும். சர்க்கரையாலேயே பொம்மை பாகக்கா பண்ணா பொம்மை பாகக்கா கசக்காது, இனிக்கத்தான் செய்யும். ஏன்னா அது உருவத்தில் மிளகாயா இருக்கலாம், பாகக்காயா இருக்கலாம். ஆனா எதனால் ஆனதுன்னா சர்க்கரையால் ஆனது. அது போல செயல் வேணா லோகத்துல தப்பா இருக்கலாம். எதனால் ஆனதுன்னா கண்ணபிரானால் செய்யப்பட்டது, சுத்த சத்துவமயமாக ஆனது. அதனால சக்கர மிளகா போல, சக்கர பாகக்கா போல அதுவும் இனிக்கத்தான் செய்யறது. ஆகா கிருஷ்ணலீலைன்னு ரசிக்கணும் தான் தோன்றதை ஒழிய உரப்பவே நான் ஒன்றும் மாட்டேன், உன் மீது கோபம் வர மாட்டேங்கிறது. கிருஷ்ணா அதனாலதான்டா அடிச்சு சொல்றேன், இந்த லீலைகள்லாம் கூட பகவான் இல்ல, நம்மளை விட கொஞ்சம் சக்தி உள்ளவா பண்ணிடலாம். இப்போ சௌபரின்னு ஒரு முனிவர் தவ வலிமையால 50 பெண்களை திருக்கல்யாணம் பண்ணிட்டு 50 வடிவம் எடுத்துட்டு 50 திருமாளிகைகள்ல அவர்களோடு வாழ்ந்தார் என்ற வரலாறு விஷ்ணு புராணத்துல நாம பாக்குறோம். அப்போ ஓரளவு தபசக்தி உள்ளவா இதை பண்ணுவா. மாயாஜாலம் பண்ணணும்னா ஒரு பாம்பு மேல ஆடணும் அல்லது ஒரு மலையை தாங்கி பிடிக்கணும்னா தேவர்களால அதை பண்ண முடியும். இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள், அவளுக்கு நம்மளோட ஓரளவு சக்தி உண்டு. ஆனால் எது பண்ணாலும் இனிமையா இருக்கணும்னா அது சர்வேஸ்வரனான பகவானை தவிர இந்த சௌந்தரியமும் மாதுரியமும் இந்த இனிமையும் வேற யார்டா இருக்கும்? புரிஞ்சுனுட்டேன் அத்தா, நீ யாருன்னு புரிஞ்சுட்டேன். அத்தன்னா தலைவன் அர்த்தம். அத்தா நீ உலகத்துக்கே நாயகன், எங்களுக்கு மட்டும் இல்ல தேவர்களுக்கும் நீதான் நாயகன், நித்திய சூரிகளுக்கும் நீதான் நாயகன். அத்தா இந்த இனிமை இருக்கே, எம்பெருமான் தரக்கூடிய ஆனந்தமும் இனிமையும் லோகத்துல வேற யாரும் தர முடியாது. அதை கொண்டு உன்னை அறிந்து கொண்டேன், உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. நீ யாருன்னு எனக்கு புரிஞ்சு போச்சுப்பா. அப்பேற்பட்ட எம்பெருமானுக்கு நான் பால் ஊட்டுவதா? அதனால எனக்கு பயமா இருக்கு என்று சொல்லி இந்த பாசுரத்தை நிறைவு செய்கிறாள் பெரியாழ்வார் யசோதை. கொத்தார் பூங்குழல் கன்னி ஒருத்தியை சோலை தடம் கொண்டு பூக்கு. முத்தார் கொங்கை புணர்ந்து இரா நாழிகை மூவேழு சென்ற பின் வந்தாய். ஒத்தார்க்கு ஒத்தன பேசுவர் உன்னை. உரப்பவே நான் ஒன்றும் மாட்டேன். அத்தா உன்னை அறிந்து கொண்டேன், உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. கொத்தார் பூங்குழல் கன்னி ஒருத்தியை சோலை தடம் கொண்டு பூக்கு. முத்தார் கொங்கை புணர்ந்து இரா நாழிகை மூவேழு சென்ற பின் வந்தாய். ஒத்தார்க்கு ஒத்தன பேசுவர் உன்னை. உரப்பவே நான் ஒன்றும் மாட்டேன். அத்தா உன்னை அறிந்து கொண்டேன்,
உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. கொத்து கொத்தா பூச்சூடிய ஒரு கன்னி பெண்ணை தனிமேல சோலைக்குள்ள அழிச்சுன்னு போய் அவளை மார்போடு அணைத்து ராத்திரி 21 நாழிகை கழிந்த பின் வெளியே வந்தாயே. வேண்டினவர் வேண்டியதெல்லாம் பேசுவார்களே கிருஷ்ணா, ஆனா உன் மீது கோபமே எனக்கு வரமாட்டேங்கிறது. என்ன அத்தா தலைவனே, உன்னை புரிஞ்சுனுட்டேன், உனக்கு பால் ஊட்டவே பயமா இருக்குங்கிறது பாசுரத்துக்கான பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். ஓ கிருஷ்ணா, யூ டுக் a young woman with fragrant locks of flowers in her hair locks and took her to a secluded garden. You remained there till 21 நாழிகைஸ் of the night and then came back. Just think, people will speak whatever they want against you, but even after all these things, I can't be angry on you. Oh my lord, that I have understood you. I am afraid to feed you என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இப்ப கண்ணபிரான் பார்த்தான், ஆஹா இப்படி மடக்கிட்டாளே அம்மா, இது வரைக்கும் சாகசங்கள் எல்லாம் சொன்னா ஏதோ சொல்லி சமாளிக்கிறோம், அந்த இனிமையை சொல்லிட்டாளே அது பகவானுக்கு தான் உண்டு. இப்ப பகவான் சொன்னானா, அம்மா என்னுடைய லீலைகள்லாம் உனக்கு இனிமையா இருக்கா இல்லையான்னா, அதுல என்னடா சந்தேகம், இதை விட இனிமையானது எதுவுமே கிடையாதே. கண்ணன் சொன்னா, எனக்கு எது இனிமை தெரியுமா, நீ அன்போடு எனக்கு ஊட்டும் தாய்ப்பால் இருக்கே, அது போல இனிமையான விஷயம் எனக்கு கிடையவே கிடையாதுன்ட்டான். பெரியாழ்வார் யசோதை பார்த்தார். இதுக்கப்புறம் பால் ஊட்ட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? எல்லோருக்கும் இனியவன் பகவான். அந்த பகவானுக்கு இனியது எதுன்னா, அன்பர்கள் அன்போடு எதை அர்ப்பணிக்கிறாளோ அதுதான் பகவானுக்கு இனியது. எவ்வளவு அழகான ஒரு லீலை, அதுல ஒரு அனுபவம், வாதம், அதற்குள்ள ஒரு மெசேஜும் இருக்கு பாருங்க. அதுதான் பெரியாழ்வாருடைய ஸ்டைல். கடைசியா கிருஷ்ணன் சொன்னானா, உன் தாய்ப்பாலை போல எனக்கு எதுமா இனியதுன்னா, வாடான்னு உட்காந்து அவனுக்கு தாய்ப்பாலும் ஊற்றாளாம். இனி அடுத்த பாசுரம் பலஸ்ருதி. இந்த அழகான ஒரு உரையாடல் கேட்டோம் இல்லையா, நமக்கெல்லாம் என்ன பலன்னு சொல்லி பெரியாழ்வார் நிறைவு செய்ய போறார். அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.